ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மாருதி 800 ரீபெயிண்டட் எப்படி பண்ணுறாங்க, அதை ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரில் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 97 மாடல் டைப் 2 பாடி இருக்குது. அந்த பாடியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பெயிண்டட் டாட்டாக இருக்கும். அது போக பெயிண்ட் வடிஞ்சிருக்குது. மேலே டாப்பில் உள்ள பெயிண்ட் ஃபுல்லாகவே பொறிஞ்சு இந்த மாதிரி பெயிண்டிங் கம்ப்ளைண்ட் நிறைய இருக்குது. அது போக ஸ்க்ராச்சஸ் இருக்குது. அது போக பெயிண்டே தனியாக கிராக்கு அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது. இந்த கம்ப்ளைண்ட்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி பெயிண்ட் ஃபினிஷிங்காக அவுட்புட் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக தெளிவாக பார்க்கலாம். பெயிண்ட் அடிக்க தெரியாதவங்க கூட இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங்கான நல்ல கோட்டிங் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம மேலே உள்ள ஸ்டாண்டை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெயிண்டிங் அடிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம ஒரு லப்பத்தக்கிட்ட வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட் விட்டு இருக்குது. இதனால் ஆகுது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வண்டியை வெயிலே விட்டுருந்தீங்கன்னா இந்த மாதிரி பெயிண்ட் பொறிஞ்சு வந்துடும். இது நம்ம வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதையும் பாருங்கள். நல்லா ஃபுல்லாக நல்லா சுரண்டி எடுத்துகிட்டு ஒரு ப்ரைமர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடிக்கணும். பெயிண்டிங் ஃபினிஷிங் எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா அந்த பழைய பெயிண்டெல்லாம் சுரண்டி எடுக்கீங்களோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு பெயிண்டிங் அவுட்புட்டாக கிடைக்கும். அதனால் நம்ம சுரண்டுறதுக்கு மாற்றவே படக்கூடாது. நல்லா எல்லா இடத்துலையுமே நல்லா சுரண்டி கிளியராக நம்ம சர்ஃபேஸ் வந்து தொட்டு பார்க்கும்போது பூ மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் கிளியராக அவுட்புட் கிடைக்கும். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பேனட்டில் பார்த்தீங்கன்னா வெடிப்பு விழுந்து போய் இருக்குது. அது போக நம்ம இப்போ தான் லேட்டஸ்ட்டாக அந்த ஸ்டிக்கர் ஒட்டணும். அந்த ஸ்டிக்கரையுமே நம்ம பெயிண்ட் அடிக்கும்போது ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் லப்பம் பேஸ்ட்டும் பொங்கி வந்திருக்குது. எல்லாமே மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா வெயிலே விட்றது தான் இந்த வண்டிக்கிட்ட கேடு. பம்பரில் உள்ள பெயிண்ட் கூட எல்லாமே பொங்கி எழுந்து வந்திருக்கு. இது அப்படியே வச்சு ஓட்டும்போது நல்லா இருக்காது. நல்லா ஒரு ஃபினிஷிங் லுக் இருக்காது. அதனால தான் நம்ம ரீபெயிண்டிங் விட்ருக்கோம். பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டுறதை எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா லப்பத்தகடை வச்சு லைட்டாக எடுத்துக்கலாம். அப்படி அது வராத பட்சத்தில் கண்டிப்பாக ஹீட்டரை யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அப்படியும் உங்களுக்கு ஹீட்ரு இல்லை அப்படின்னா வண்டியை கொஞ்சம் நேரம் நல்லா வெயிலில் விட்டுட்டு அந்த ஹீட்டாக நம்ம லப்பத்தகடை வச்சு லைட்டாக தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக வந்துடும். பேப்பர் சுற்ற முடியாத இடத்துலலாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் உள்ள சைடு இண்டிகேட்டரையுமே நம்ம லப்பத்தகடை வச்சு ரிமூவ் பண்ணிடுறோம். ஏன்னா அதில் பெயிண்ட் பட்டுனா நம்ம எடுக்கிறதுக்கு 2 வேலையாயிரும். அதனால் எதை நம்ம ரிமூவ் பண்ண முடியுமோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுக்கணும். இல்லை முடியாத பட்சத்தில் மட்டும் டேப் சுற்றிக்கலாம். சப்போஸ் ரொம்ப துரு பிடிச்சிருந்தா அந்த இடத்துக்கு நம்ம டேப் சுற்றிக்கலாம். நெக்ஸ்ட் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா நம்ம பள்ளம் மேடு வண்டியில் எதெல்லாம் இருக்கோ கீரல் இது எல்லா இடத்துலையுமே நம்ம லப்ப பேஸ்ட் வைக்கணும். லப்ப பேஸ்ட்டை வந்து நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணணும் பார்த்திங்கன்னா, அது கூட வந்து குயிக் பேஸ்ட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. வெள்ளை கலரில் ஒரு டப்பா மாதிரி இருக்கும். அதையும் லப்ப பேஸ்ட்டையும் நல்லா நம்ம ஒரு பிளெயினான ஒரு தகடில் எடுத்து நல்லா ராவிக்கணும். அதில் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அது ரொம்ப லேட் ஆகிட்டுனா அது காஞ்சிரும். திருப்பி உங்களால் அதில் வைக்க முடியாது. ஒரு 2 செகண்ட்லேயே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்துல பள்ளம் மேடு இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் அந்த தகடை வச்சு ராவிக்கலாம். இப்போ அந்த தகடை வச்சு ராவுறதா நீங்கள் பார்க்கிங்க. அதை வந்து நுனி பகுதியில் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு மேலே லைட்டாக ராவுனிங்கன்னா தான் அந்த ஒன்று போல் வரும். செட் ஆகிட்டுனா திருப்பி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ராவிக்கணும் ஃபஸ்ட்டு. இதுதான் நம்ம வண்டி பெயிண்ட் அடிக்கிறதுல ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். பள்ளம் மேடு எல்லாமே இதில் ஈவன் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வச்ச லப்ப பேஸ்ட்டை வந்து கிரைண்டிங் பண்ணணும். மேடு பழமும் அதுவுமே இருக்கும். அதை கிரைண்டிங் ப்ராசஸ் பண்ணால் தான் அது ஈவனாக இருக்கும். கிரைண்டிங் ப்ராசஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.
கிரைண்டிங் பிடிக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பிடிக்கணும், டைட்டும் வந்துடக்கூடாது. அதே நிமிஷத்தில் ரொம்ப நீங்கள் டைட்டாக பிடிச்சிங்கனாலும் நம்ம பாடிக்கு கீழ்மட்டமாக போயிடும், தகரத்துலேயும் பிடிக்கக்கூடாது. அது எந்த அளவுக்கு கை வச்சு தேய்ச்சி பார்த்துக்கணும். அந்த மட்டத்துக்கு கீழே போகாத மாதிரி இந்த கிரைண்டிங் பிடிக்கணும். டைப் ஒன்று என்ன மாடல்? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்ட் வச்சுட்டு 180 வாட்டர் பேப்பரை வச்சு பாடி ஃபுல்லாகவே நல்லா சுரண்டிடணும். இப்போதான் மேடு பள்ளம் எதுவும் பெயிண்ட்டு கூட குறையாக இருந்துச்சுனாலும் பழைய இதில் நல்லா நீட்டாக ஒன்று போல் ஆயிரும். பெயிண்ட் அடிக்கும்போது நல்லா ஃபினிஷிங் கிடைக்கும். யாருக்குன்னே ஒட்டின ஸ்டிக்கரு அதில் உள்ள அந்த கரை எதிர எல்லாமே இந்த பேப்பரை வச்சு நல்லா சுரண்டு போகுது போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 110 சாண்ட் பேப்பர் எடுத்து நம்ம டோரில் வரக்கூடிய அந்த கார்டு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு, ஏன்னா அதில் நிறைய துருலாம் இருக்கும், அதையுமே நம்ம நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நல்லா தேய்க்கணும். பழைய பெயிண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கிளியர் அடிச்சிருந்தா அந்த வெள்ளையாக தான் வரும். நம்ம அது உள்ள க்ரீன் கலர் வர்ற வர கொஞ்சம் நல்லா தேய்ச்சா தான் புது பெயிண்ட் நல்லா போய் பிடிக்கும். இந்த மாதிரி தேய்க்கணும் ரவுண்டாக. ஸ்டிக்கர் ஆல்ரெடி ஒட்டிருந்தா அந்த ஸ்டிக்கர் பட்ட இடத்தையும் கொஞ்சம் நல்லா தேய்க்கணும். எந்த அளவுக்கு தேய்க்குமோ அந்த அளவுக்கு தான் நல்லா ஃபினிஷிங் வரும். டோரை வந்து நல்லா தேய்க்கணும். தேய்க்கும்போது இந்த மாதிரி தண்ணியாக ஓடணும், ஒரு வெட்ட கூட கூடாது தண்ணி. அதே மாதிரி இந்த டோரை பார்த்தீங்கன்னாக்கி இது தேய்க்கும்போது இந்த உருண்டை ஓடுறா, அப்படி ஓடக்கூடாது. இந்த மாதிரி தேய்ச்சாதான் பெயிண்டும் நிற்கும். வண்டி ஃபுல்லாக நல்லா பேப்பரை வச்சு தொடச்சிட்டு அடுத்து ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சிடணும். ஃபிங்கர் பேஸ்ட் இது வச்சதுக்கப்புறம் இந்த லப்பம் வைக்கணும். இந்த லப்பம் வச்சு இந்த பொடி ஓட்டர் இருக்குல்ல, அதுதான் கவர் ஆகும். ஆமாம், பிரிச்சு பூரா அதுதான் வைக்கணும். சின்ன சின்ன போடுறதுக்காக இது கவர் பண்ணும். இந்த லப்பம் போடு பொடி புள்ளி விழுது பேப்பர் போட்டு தைக்கணும், அந்த பாடு எல்லாம் மறையும். இது வைக்கோம்னா உடனே வாங்கிடும். வச்ச உடனே கைது இது மட்டும் தான். வண்டிக்குள்ளே கீழே வந்து நம்ம பெயிண்ட் அடிக்கும், பிளாட்ஃபார்மில் பெயிண்ட் அடிக்கும்போது வெளியில் டஸ்ட் எதுவும் இருந்துச்சுன்னா ஏர் பிடிச்சி வெளியே விட்டுருணும். ஏன்னா மணலோட பெயிண்ட் அடிக்கும்போது நல்லா இருக்காது. முடிஞ்ச அளவு தூக்கிட்டு எல்லாம் கலத்த முடிஞ்சால் கலத்திக்கலாம். அடுத்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம எதெல்லாம் கலத்த முடியலையோ அதெல்லாம் நம்ம பேப்பர் ஒட்டி நல்லா கவர் பண்ணிடணும் உள்ளே பெயிண்ட் போகாதப்போ. ஏன்னா பெயிண்ட் அதில் பட்டுச்சுன்னா எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.